1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆமேன், அல்லேலூயா. தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த பூமியிலே முதலாய் உண்டாக்கப்பட்ட முதல் மனிதனாகிய ஆதாமை, ஏவாளை தேவன் என்ன செஞ்சாரா? ஆசீர்வதித்தார். அப்போ அவர் எப்படி ஆசீர்வதித்தார் என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இந்த பூமியிலே மனிதனை உண்டாக்கின போது அவருடைய உள்ளத்தில் இருந்த ஏக்கத்தை நாம் பார்க்கின்றோம். மனிதன் உண்டாக்கப்பட்டது மாத்திரல்ல, அவன் என்ன செய்யணும்? பலுகி பெருக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் அந்த முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்து அப்படியே ஆண்டவர் விட்டுவிடவில்லை. தேவன் அவர்கள் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் மனிதனை தேவன் உண்டாக்கினதனுடைய நோக்கம், மனிதன் தன்னை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரை அவன் என்ன செய்யணும்? தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருப்பதனுடைய பிரதானமான நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரும் நம்மை உண்டாக்கின கர்த்தரை தொழுது கொள்ளும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றியுள்ளவர்களாய் நம் வாழ்நாள் முழுவதும் அவரை பின்பற்றி அவரை சேவிக்கும்படியாக தேவன் இந்த பூமியிலே நம்மை குறித்த விருப்பத்தை உடையவராய் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆனா அவருடைய விருப்பம் என்னன்னா, நாம் தொழுது கொள்ளுகிறது மாத்திரல்ல, நாம் இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் சொல்றாரு, இருக்கிற வண்ணமாய் அல்ல, நீங்க என்ன செய்யணும்? பலுகி பெருகி நீங்க என்ன செய்யணும்? ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை என்ன செஞ்சாராம்? ஆசீர்வதித்தார். அப்போ தேவன் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நம்ம இருக்கிற வண்ணமாய் அல்ல, நாம் பலுகி பெருகும்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். என்ன செய்யணுமா? பலுகி நாம் பெருக வேண்டும் இல்லையா? நாம் விருத்தி அடைய வேண்டும் இல்லையா? நாம் ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை நாம் அடைந்து இந்த பூமியிலே தேவனால் நாம் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் ஆண்டவருடைய விருப்பம். ஒருவேளை எந்த மனிதனா இருந்தாலும் சரி, அவன் என்ன செய்யணும்? விருத்தி அடைய வேண்டும், அவன் பலுகி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர், எங்க விருப்பம் கூட அதுதான். நாங்க கூட இப்ப இருக்கிற இதே நிலைமையில இருக்க விரும்பல. தேவன் எங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தை ஆண்டவர் இன்னும் விருத்தி அடைய பண்ண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஏக்கமாய் காணப்படுகிறது என்று சொல்லி நீங்கள் எல்லாரும் சொல்லக்கூடும். ஆம், தேவன் அப்படியே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால நீங்க இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலையிலே அப்படியே இருந்து விடுவதை தேவன் விரும்பவில்லை.
உங்கள் வாழ்க்கையில தேவன் மாற்றத்தை உண்டாக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பத்திலே தேவன் மாற்றத்தை உண்டாக்க விரும்புகிறார். நீங்கள் இப்பொழுது இருக்கிற இந்த தேக்க நிலையில அல்ல, தேவன் இந்த பூமியிலே எல்லாவற்றிலும் சகல ஆசீர்வாதங்களிலும் நீங்கள் பலுகி பெருகி நீங்கள் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க நாம் விருத்தி அடைய மூலாதாரம் யார் அப்படின்னா நம்முடைய தேவனே. அல்லேலூயா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். நாம் விருத்தி அடைய வேண்டுமானால் அதற்கு ஆதாரமாய் இருப்பவர் யாரு? நம்முடைய தேவன். அவருக்குள்ள நாம் வேர் கொள்ள வேண்டும், அவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்க வேண்டும், அவரை இன்னும் உறுதியாய் நாம் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் யோவான் 15 சொன்னார் இல்லை, நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் அவன் என்ன செய்வான்? மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. அப்ப நாம இந்த பூமியிலே நாம் பலுகி பெருகி விருத்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நமக்கு மூலாதாரமாய் இருப்பது யாரு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருக்குள்ளே நாம் நிலைத்திருக்க வேண்டும், அவருக்குள்ளே நாம் வேர் கொள்ள வேண்டும். எப்படி ஒரு கொடியானது செடியோடு கூட இணைந்திருக்கும் போது அந்த கொடிக்கு வேண்டிய ஆகாரம், அதுக்கு வேண்டிய சகலமும் அந்த வேரின் மூலமாக அந்த கொடிகளுக்கு செல்லுகிறது போல, நாம் தேவனோடு கூட இணைந்திருக்கும் போது, நாம் தேவனுக்குள்ளாய் நிலைத்திருக்கும் போது இந்த பூமியிலே நீங்களும் நானும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் நாம் பலுகி பெருகி விருத்தி அடைவதற்கான சகல ஆசீர்வாதத்தையும் தேவனே நமக்கு தருகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு ஆசை, நான் நல்லா இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும், நான் இன்னும் உயர்த்தப்படணும், எங்கள் குடும்பம் இன்னும் விருத்தி அடையணும், நாங்கள் இன்னும் இந்த பூமியில ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை பெற்று நாங்கள் தலைமுறை தலைமுறையாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஆனால் அநேக நேரங்களில் அதற்கு மூலாதாரமாய் இருக்கிற தேவனை அவர்கள் விட்டு விடுகிறார்கள். சிலர் தன்னுடைய உழைப்பினால், தன்னுடைய பலத்தினால், தன்னுடைய அறிவினால், தன்னுடைய ஞானத்தினால் நாம வளர்ந்து விடலாம், நாம பலுகி பெருகி விடலாம், நாம இந்த பூமியில உயர்ந்து விடலாம் என்று சொல்லி அநேக நேரங்களில் தேவனை விட்டு விட்டு தேவனுக்கு பிரியமல்லாத வழிகளிலே அவர்கள் அவைகளை அடைய நினைத்து அவர்கள் ஏமாந்து விடுகிறதை, அவர்கள் தோல்வியுறுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், என்னால் அன்றி உங்களால ஒன்றும் செய்யக்கூடாது. அவர்தான் சகல ஆசீர்வாதத்துக்கும் ஊற்றுக்காரணர். ஆமென், அல்லேலூயா. ஆமா, அவரிடத்தில் இருந்துதான் நாம் சகல நன்மைகளையும் நாம் சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே வேதாகமத்திலே பாருங்க, ஆதாம் ஏவாளை மாத்திரம் அல்ல, அநேகருடைய வாழ்க்கையிலே தேவன் அப்படி அவர்களை பலுகி பெருகி விருத்தியடைய செய்ததை அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலே நாம் காண முடிகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, யாரெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்தார்களோ, கர்த்தரோடு வாழ்ந்தார்களோ, இல்ல கர்த்தருடைய சித்தத்தை இந்த பூமியிலே செய்தார்களோ, அவர்களுடைய குடும்பங்களை, அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்து அவர்களை தேவன் விருத்தியடைய செய்து கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நாமெல்லாம் கூட பாருங்க, தேவனால் எவ்வளவோ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாரும் வந்த வண்ணமா இங்க இல்லை, இல்லையா?
நம்ம வரும்போது வெறுமையாய் வந்தோம். ஆனால் ஆண்டவரோ இன்னைக்கு அவருடைய கிருபையினாலே நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஆமான்னு சொல்றவங்களாம் கைதட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி 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 நன்றி. அப்போ இன்னும் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் நம்ம பெருக செய்யணும்னா நம்ம இன்னும் ஆண்டவருக்கு நன்றியா இருக்கணும். இன்னும் நாம் தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். இன்னும் நாம் தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு தேவனுக்கு ஒரு மகிமையுள்ள சாட்சிகளாய் நாம் வாழ வேண்டும். ஆனால் அநேக நேரங்களில் நம்ம ஆசீர்வாதம் இல்லாத போது கர்த்தரை தேடினா, ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆசீர்வதித்த தேவனை விட்டு விட்டு எதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிறாரோ அவைகளை நாம் பற்றி கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். அது ரொம்ப தவறான ஒரு காரியம். ஸோ நம்ம இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும்னா, ஸோ நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பற்றி கொள்ளக்கூடாது. ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனை நாம் இன்னும் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் வேலை இல்லாதப்போ அப்படியே ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணியிருப்போம். ஆனால் வேலை கிடைச்ச அப்புறம் பாருங்க, ஆண்டரை விட்டுட்டோம், எதை பிடிச்சிட்டோம்? வேலையை பிடிச்சிட்டோம். எத்தனையோ பேர் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி இரவுப்பகலாய் கர்த்தருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபித்திருப்பீங்க. ஆண்டவர் நல்ல பிள்ளை செல்வத்தை கொடுத்திருப்பார். ஆனால் இன்னைக்கு என் பிள்ளை அழுது பாஸ்டர், அதனால என்னால் சர்ச்சுக்கு வர முடியல, பிள்ளை ஆலயத்தில் தொல்லை பண்ணுது, அதனால சர்ச்சுக்கு வர முடியல. இப்படி தேவனை அசட்டை பண்ணி வாழ்கிற மக்களை நாம் பார்க்கின்றோம். சில நேரங்கள் அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம இருந்திருக்கும். நாம தேவனுடைய திருமுகத்தை தேடி தேவ கிருபையினாலே அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றிருப்போம். ஆனா இன்னைக்கோ ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்க கூட நேரமில்லாதபடி உலக வேலைக்கு, உலக காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்க, தேவனை உதாசீனப்படுத்தி வாழ்கிற மக்கள் கூட்டத்தை இந்த சமுதாயத்திலே நாம் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் நமக்கு எல்லாம் கொடுப்பார். இப்போ கொடுத்திருக்கிறது மட்டும் இல்லை, இன்னும் கொடுப்பார். இப்போ உங்களை ஆசீர்வதித்திருக்கிறது மாத்திரம் இல்லை, இன்னும் ஆசீர்வதிப்பார். இப்போ தேவன் உங்களை உயர்த்திருக்கிறது மாத்திரம் இல்லை, இன்னும் தேவனால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. ஆனால் எப்போதும் ஆண்டவருக்கு என்ன பண்ணோம்? நீங்கள் நன்றியுள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ விசுவாசிங்க பாருங்க, இன்னைக்கு ஆரம்பத்தில் எல்லா ஜபத்துக்கும் வருவோம், உபவாச ஜபமா ஓடி வருவோம், இரவு ஜபமா ஓடி வருவோம், ஆராதனையா நேரத்தோட வருவோம். ஸோ இப்படி இருந்த நாம இன்னைக்கு வர வர மாமி கழுதை போல் ஆனால்ன்ற மாதிரி இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுங்க? அப்படியே பக்தியெல்லாம் குறைஞ்சி இன்னைக்கு உலக ஆசை, உலக ஆசாபாசங்கள், உலக இன்பங்கள், உலக காரியங்களுக்கு இன்னைக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து தேவனை துக்கப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக மக்கள் உண்டு. அப்படி இருந்தால் நம்ம தேவனால் விருத்தி அடைய முடியாது. தேவனுடைய ஆசீர்வாதம் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பெருகச் செய்ய முடியாது. ஆகவே நாம விருத்தியடைய வேண்டுமானால் அதுக்கு மூலாதாரமா இருக்கிறது யாரு? நம்முடைய தேவனே. அல்லேலூயா. ஆமா, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கும்போது நம்ம இன்னும் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளணும், இன்னும் அவருக்கு நன்றியா இருக்கணும், இன்னும் ஆண்டவருக்கு நம்ம பிரியமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வேதாகமத்தில் அநேக தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் விருத்தியடைய செய்தார். நீங்க 2 சாமுவேலின் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே நீங்க 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. தாவீது நாளுக்கு நாள் என்ன செஞ்சாரா? விருத்தி அடைந்தார். ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது, வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, தாவீது நாளுக்கு நாள் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். தேவனால் அவர் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர் மாத்திரம் இல்ல, அவருடைய சந்ததி நாளுக்கு நாள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பூமியிலே அவர்கள் பலுகி பெருகி அவர்கள் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா இங்க சொல்றாரு, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யாரோட இருந்தாரா? தாவீதோடு கூட இருந்தார். அல்லேலூயா. இப்போ நாம விருத்தி அடையணும், நாம ஆசீர்வதிக்கப்படணும், நாம இன்னும் தேவனால் உயர்த்தப்படணும், நம்முடைய சந்ததி இந்த பூமியில இன்னும் ஆசீர்வதிக்கப்படணும்னா அதுக்கு யார் தேவை? கர்த்தர் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா.
கர்த்தருக்கே சொல்லுங்களா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆண்டவர் கூட இருக்கணும்னா நாம என்ன பண்ணோம்? நாம அவரோட கூட இருக்கணும். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இல்ல, ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்க என் அதாவது என்னை விட்டு விடுவீர்களாகில் நான் உங்களை என்ன பண்ணுவேன்? விட்டு விடுவேன். நாம அவரை தேடி அவருடைய சமூகத்தை நாடி அவருக்கு பிரியமானதை செய்து நம் வாழ்நாள் முழுவதும் நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். ஆமா, நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டு விடுவீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்க தேடனதுனாலதான் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. நீங்க கர்த்தரை தேடி வந்ததுனாலதான் இன்னைக்கு தேவன் உங்களை, உங்க பிள்ளைங்களை ஆண்டவர் வாழ வைத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்க கர்த்தரை தேடி அவரை நேசித்து அவருடைய பிள்ளையாய் வாழ உங்களை அர்ப்பணித்ததுனாலதான் தேவன் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் எத்தனையோ காரியங்கள்ல உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஆனா இப்போ ஆசீர்வாதத்தை மட்டும் பற்றி கொண்டு கர்த்தரை விட்டுட்டீங்க அப்படின்னா தேவன் உங்களை என்ன பண்ணிடுவாராம்? விட்டு விடுவார். விட்டு விடுவார். அதனாலதான் இங்க சொல்றாரு, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். ஆடுகளை மேய்த்த ஒரு மேய்ப்பன். அதுவும் அவருடைய சரித்திரத்தை நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இன்னொரு நாள் அதை குறித்து உங்களோடு நான் பிரசங்கிக்கிறேன். ஒருவேளை வேதத்துல சிலதுதான் தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அவருடைய சரித்திர பின்னணியை நீங்க வாசித்து பார்த்தா மிக ஆச்சரியமாய் காணப்படுகிறது. அப்படி பாருங்க, கைவிடப்பட்ட, பாருங்க எல்லாராலும் வெறுக்கப்பட்ட, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட, தன் தகப்பனால், தன் தாயால், தன் சகோதரர்களால வெறுத்து ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன் தாவீது. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இங்க சொல்லுது, அவனை கர்த்தர் நாளுக்கு நாள் என்ன பண்ணாரா? விருத்தி அடைய பண்ணினார். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, சேனைகளின் கர்த்தர் அவரோடு கூட என்ன பண்ணாராம்? இருந்தார். நீங்க கூட ஒருவேளை வசதி இல்லாத குடும்பத்துல பிறந்திருக்கலாம், ஒருவேளை அழகா இல்லாம இருக்கலாம், ரொம்ப படிக்காம இருக்கலாம், ஒருவேளை ஏழ்மையானவர்களா இருக்கலாம், ஒருவேளை ஒரு திறமையும் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆனால் நீங்க தான் இந்த உலகத்துல ராஜா. அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ரொம்ப அழகா இருக்கேன் பாஸ்டர், ரொம்ப பலசாலியா இருக்கேன், ரொம்ப படிச்சிருக்கேன், எங்க குடும்பம் நல்ல வசதியான குடும்பம், எனக்கு நிறைய பேக்ரவுண்ட் இருக்கு, என்ன இருந்தாலும் ஆண்டவர் உன் கூட இல்லைன்னா நீ ஜீரோ. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் நான் இங்க பார்க்கிறோம், தாவீது ஏன் நாளுக்கு நாள் உயர்த்தப்பட்டார்? ஏன் அவருடைய குடும்பம் நாளுக்கு நாள் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நம்ம வாழ்க்கையில ஒரு நாளும் ஆண்டவரை நம்ம விட்டு விடக்கூடாது. ஆமா, ஒருவேளை தேவன் நம்மை விட்டு விலகும்படியான, தேவனுக்கு பிரியமில்லாத, அருவருப்பான, தேவன் அருவருக்கத்தக்கதான பாவங்களை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் நாம் அனுமதித்து விடக்கூடாது. எப்பொழுதும் தேவன் என்னை காண்கிறார், கர்த்தருடைய கண்கள் என் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் தேவனுக்கு பிரியமா இருக்க இந்த பூமியில அழைக்கப்பட்டவன் என்பதை நாம் உணர்ந்து பாருங்க, நாம் தேவனை தேட வேண்டிய பிரகாரமாய் தேடி, நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, மகிமையை தேவனுக்கு கொடுத்து நாம் தேவனோடு கூட வாழ நம்ம அர்ப்பணிப்போமானால் அவர் நம்மோடு கூட இருப்பார், அவர் நம்முடைய சந்ததியோடு கூட இருப்பார். பாருங்க, இந்த பூமியில நாம் நாளுக்கு நாள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்போம். அதனால் நாமும் நம்முடைய சந்ததியும் இந்த பூமியில உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். ஒருவேளை வனாந்தரம் மாதிரி உங்க வாழ்க்கை ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஒருவேளை தோல்வியில துவண்டு போனவர்களா இந்த இடத்துல இருக்கலாம். ஒருவேளை வறுமையிலே, கடனிலே, தரித்திரத்திலே நீங்கள் சிக்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே, உங்களை விருத்தியடைய பண்ணவே, உங்களை பலுகி பெருகவே தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாயிருப்பீர்களானால் தேவனால் நீங்க எப்படி தாவீதை கர்த்தர் உயர்த்தினாரோ அதே போல தேவன் உங்களை, உங்க சந்ததியை சகல ஆசீர்வாதங்களாலும் தேவன் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா.
கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க 1 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் வாசிக்கும்போது வாசிங்க. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கர்த்தர் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே சொல்லுங்களா, கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, கர்த்தர் சாலமோனை எப்படி ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் இங்க பார்க்கின்றோம். ஏன் தெரியுமா? கர்த்தர் சாலமோனோடு கூட இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்படி இருந்ததுனால தேவன் சாலமோனுக்கு என்ன கொடுத்தாராம்? மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரே மிகுதியான ஞானத்தை, மிகுதியான புத்தியை, இல்ல கடற்கரை மணலத்தனான மனோவிருத்தியை யாருக்கு கொடுத்தாராம்? சாலமோனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவரு விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கிறார். எதுல? அவரை போல ஞானவான் பூமியில யாருமே இல்லை. அவரை போல புத்தி உள்ளவன் இந்த உலகத்துல யாருமே இல்லை. சோ கர்த்தர் அந்த இங்க பார்க்கிறோம், அதாவது சாலமோனின் ஞானம் எகிப்தியரின் சகல ஞானத்தையும் பார்க்கிறோம். சாலமோனின் ஞானம் எப்படி இருந்ததா? சிறந்ததாயிருந்தது. அல்லேலூயா. சாலமோன மாதிரி ஒரு ஞானி இல்லை. அந்த நாட்கள்ல எகிப்தியர்கள் யாராம்? ஞானிகள். ஆனா அவங்கள விட சாலமோனின் ஞானம் எப்படி இருந்ததா? சிறந்ததா இருந்தது. கர்த்தர் சாலமோனை மிகவும் ஞானம் உள்ளவனாய் ஆண்டவர் மாற்றி இருந்தார். திரளான ஐஸ்வர்யத்தை, வெள்ளியே, பொன்னை கர்த்தர் ஏராளமாய் சாலமோனுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அவனுடைய ஞானத்தை கேட்கறதுக்கு எல்லா தேசங்களில் இருந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்ணாங்களாம்? தேடி வந்தார்கள். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில கூட சில நேரத்தில் எனக்கு ஞானமே இல்லை அப்படின்னு நீங்க கலங்கலாம். எனக்கு புத்தியே இல்லை, குடும்பத்தை நடத்த எனக்கு தெரியல, படிக்கிறதுக்கு எனக்கு ஞானம் இல்லை, இந்த பூமியில நான் ஞானமற்ற ஒரு மனிதனா இருக்கிறேன், என்னை எல்லாரும் ஞானம் இல்லாதவன் என்று என்னை வெறுக்கிறார்கள். பாருங்க, நீங்க கர்த்தருக்கு பிரியமா இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை தேவன் உங்களுக்கும் தந்தருளுவார். அல்லேலூயா. நம்ம கர்த்தர் ஞானவான்களாய் ஆண்டவர் மாற்றுவார். ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுது. பேதைகளை ஞானிகளாக்கும்படி தேவன் நம்மளை என்ன பண்ணாராம்? தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்மளாம் பேதையா? அம்மாவா இல்லையா? நம்மளாம் அறிவாளிங்களா? இன்னும். நம்மளா ஞானவான்களா? இன்னும். ஆனா ஆண்டவரோட நாம இருக்கும்போது கர்த்தர் பாருங்க நம்மளை சகலத்திலும் ஆண்டவர் என்ன பண்றாரா? விருத்தி அடைய பண்ணுகிறார். ஞானத்திலே, கல்வியிலே, இல்ல சோ எல்லாவற்றிலும், அழகிலே, திறமையிலே, இல்லையா? சோ நம்ம தேவன் எல்லாவற்றிலும் நம்மை விருத்தி அடைய பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வேதாகமத்திலே நீங்கள் வாசிக்கும் போது இன்னும் அநேகருடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடிகிறது, இல்லையா? சோ ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்ன சொல்லப்படுதுங்க? அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து அந்த தேசத்துல என்ன பண்ணாராம்? மகா பெரியவனானான். அல்லேலூயா. உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பெரியவர்கள் ஆக்குவார்னு சொல்லுங்க.
ஒருவேளை இன்னைக்கு எல்லாருடைய பார்வையிலும் நீங்க சின்னவங்க மாதிரி இருக்கலாம், உங்களை அற்பமா எண்ணலாம், இல்லை மற்றவங்க உங்களை மதிக்காத ஒரு சூழ்நிலையில கூட நீங்க இருக்கலாம். கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பாரானால் நீங்க இந்த தேசத்துல, உங்க பிள்ளைங்க இந்த தேசத்துல, நாம் இந்த தேசத்துல, நம்முடைய சந்ததி இந்த தேசத்துல எப்படி உயர்த்தப்படுவோமா? பெரியவர்களாய் உயர்த்தப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே சோதரம். இல்லை பாருங்க, இங்க பார்க்கிறோம், ஈசாக்கு ஐஸ்வர்யனாகி வர வர என்ன பண்ணாராம்? விருத்தி அடைந்தார். வர வர விருத்தி அடைந்தார். இல்லை சோ விருத்தி அடைந்து அந்த தேசத்தில் எப்படி உயர்த்தப்பட்டாரா? மகா பெரியவனாய் உயர்த்தப்பட்டார். சாதாரணவர் இல்லைங்க. கர்த்தர் அவர் என்ன பண்றாரு? பெரியவனாய் கர்த்தர் உயர்த்துறார். நீங்க வேதத்துல வாசித்தீங்கன்னா அந்த ராஜாவே பொறாமைப்பட்டு, இல்லை நீ இந்த தேசத்தில் இருக்க வேண்டாம், நீ இந்த தேசத்தை விட்டு என்ன பண்ண? போய்விடு, எங்களை பார்க்கலாம் நீ மிகவும் பலத்தவனானாய். அவன் சொல்றான், எங்களை பார்க்கல, நீ என்ன ஆயிட்ட? பலத்தவன் ஆயிட்டப்பா. நீ பரதேசியா இந்த தேசத்துக்கு வந்த, ஆனா இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாத வந்த நீ இன்னைக்கு எங்களை விட என்ன ஆயிட்ட? நீ ஐஸ்வர்யவனாய், நீ பெரியவனாய் உயர்த்தப்பட்டு விட்டாய். ஆகவே இனி இந்த தேசத்துல இருக்க வேண்டாம், நீ போய்விடு என்று சொல்லி பாருங்க, அவரை ஈசாக்க அனுப்பி விடுகிற நிலையை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ராஜா அப்புறமா வந்து அவரை சந்தித்து அவரோட சமாதான உடன்படிக்கை செய்ய வரான். அப்ப சொல்றான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறதை நாங்கள் கண்டோம். அல்லேலூயா. ஆமா பாருங்க, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத எல்லாரும் காணும்படி தேவன் செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுவும் பஞ்ச காலம், ஈசாக்கு அந்த தேசத்துல பஞ்சத்துல போய் அந்த தேசத்துல தங்கி இருக்கிறார். ஆனா கர்த்தர் அவர் என்ன பண்ணாராம்? ஆசீர்வதித்தார். தேவன் அவர் ஆசீர்வதித்ததுனால அவன் ஐஸ்வர்யனானான், அவன் வர வர விருத்தி அடைந்தான், அந்த தேசத்துல மகா பெரியவனா என்ன பண்ணானா? உயர்த்தப்பட்டான். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அதுக்காக தான் இன்னைக்கு இந்த செஞ்சி பட்டணத்தில், ஒருவேளை இந்த செஞ்சி தாலுக்காவில், ஏன் நம்முடைய விழுப்புரம் மாவட்டத்தில், ஏன் நம்முடைய தமிழகத்தில், நம்முடைய இந்திய தேசத்தில் இன்னைக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாலும் அவர்களை விட உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவர்களை பார்க்கலாம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. அல்லேலூயா. ஆமா, அவர்களை விட உங்கள் சந்ததி தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படியாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்ணணும்? கர்த்தர் நம்மோட கூட இருக்கணும். ஆமா, அந்த ராஜா சொல்றான், நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஏன்னா கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறத நாங்க என்ன பண்ணோம்? பார்த்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம். நம்ம கூட இருக்கிறத ஜனங்க பார்க்கணும். இல்லை, நம் மூலமாய் தேவன் கிரியை செய்கிறத ஜனங்கள் பார்க்க வேண்டும். ஆமா, நம் மூலமாய் தேவ வல்லமை வெளிப்பட வேண்டும். ஆமா, நம்ம பேசுற வார்த்தைகள், நம்ம நடக்கிற நம்முடைய நடக்கை, இல்லையா, நம்ம ஜீவிக்கிற நம்முடைய ஜீவியம் மற்றவங்க சொல்லணும், நீங்க கர்த்தருடைய பிள்ளை, நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லத்தக்கதாய் எல்லாமே இந்த உலகத்துக்கு மற்றவ உலகத்து மனிதர்களைப் போல் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை நம்முடைய நடக்கையிலே, நாம் நம்முடைய ஜீவியத்திலே நாம் விளங்க செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அவர் ஐஸ்வர்யனாகி வர வர என்ன பண்ணாரா? விருத்தி அடைந்தார். ஆண்டவரே ஞானத்தை மட்டும் கொடுக்கிறவர் இல்லைங்க, ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரா? ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறவர். ஆண்டவர் ஒருவேளை ஐஸ்வர்யத்தை மட்டும் இல்ல, ஆண்டவர் கனத்தையும் மேன்மையும் கொடுக்கிறவர். அல்லேலூயா. சாலமோனுக்கு கர்த்தர் மிகுதியான கனத்தை கொடுத்தார். அவருடைய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம் வெள்ளிலாம் ஒரு பொருட்டாவே என்ன பண்ணலையா? எண்ணப்படவில்லை. கற்களை போல, மரங்களை போல வெள்ளியும் தங்கத்தையும் சாலமோன் என்ன பண்ணாராம்? குவித்து வைத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஒரு பொருட்டாவே இல்லையா? கர்த்தர் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அன்றைக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கும் உங்களை தேவன்
அவ்வண்ணமாகவே ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். ஆகவே பார்க்கிறோம், ஆண்டவர் அவரை மிகவும் ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இல்ல, ஆசீர்வதித்தது மாத்திரம் இல்ல, அந்த ஆசீர்வாதத்தில் தேவன் அவரை மிகவும் விருத்தியடைய பண்ணுகிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே ஸ்தோத்திரம். நம்முடைய முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இல்ல, சோ இவங்கெல்லாம் கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமுடைய ஆஸ்தி இந்த பூமி என்ன பண்ணதான் தாங்கக்கூடாது. இந்த திரளான ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் திரளாய் அவருக்கு இருந்ததாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மட்டும் இல்ல, நம்மை பெருக செய்கிற தேவன். அல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தாவே நீர் எங்களை பெருக செய்ய போறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களை விருத்தியடைய செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையில நாளுக்கு நாள் பெருக்கத்தை உண்டாக்க போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுது, அவன் கையிட்டு செஞ்ச எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணாராம், வாய்க்க பண்ணினார். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நாம எதெல்லாம் கையிட்டு செய்யறோமோ அதெல்லாம் என்ன இருக்குமா, வாய்க்கும். அதெல்லாம் வெற்றியா இருக்கும். சில கர்த்தருடைய பிள்ளைங்க இருப்பாங்க, எதை செஞ்சாலும் தோல்வியா இருக்கும். அப்படின்னா அது காரணம் என்ன? நீ தேவனை சரியா என்ன பண்ணல, தேடல. தேவ சித்தத்தை அறிந்து நீங்க என்ன பண்ணல, செயல்படல. சிலர்லாம் மனசுல வர்றதெல்லாம் உடனே அப்படியே தேவ சமூகத்துல போய், இது தேவ சித்தமா, தேவ திட்டமா, இது கர்த்தர் தான் எனக்கு இந்த தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரா, இந்த சொப்பனத்தை கொடுத்திருக்கிறாரா, இந்த ஏவுதல் தேவனால தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்லாம் பொறுமையாய் காத்திருந்து தேவ சித்தத்தை அறிந்து சில நேரத்தில் செயல்படாம தாங்கள் நினைக்கிறதெல்லாம் செய்ய ஆரம்பிப்பார்கள். அப்ப அது என்ன ஆயிடும், தோல்வியிலே முடிந்து விடும். இல்லை, நிறைய பேரை பார்த்துருக்கேன், நிறைய ஆரம்பிப்பாங்க, ஆனா என்ன ஆயிடும், ஃபெயிலரா இருக்கும். ஆனா யோசேப்பினுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், 39ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். பாருங்க, கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு. அல்லேலூயா. என்ன பண்ணாரா, அவன் எஜமான் பார்க்கிறான், இவன் அடிமையா வந்திருக்கிறவன், ஆனா இவன் செய்யறது எல்லாத்தையும் என்ன பண்றாரு, கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா இவன் கூட யார் இருக்காரு, கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க செய்யற பிசினஸ் ஆசீர்வாதமா இருக்கணுமா, கர்த்தரோட இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலை ஆசீர்வாதமா இருக்கணுமா, நீங்க கர்த்தரோட இருங்க. தேவன் அந்த இடத்துல நாளுக்கு நாள் யோசேப்பை உயர்த்தின மாதிரி ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா. யோசேப்பு அங்க அடிமையா தான் போனாரு, ஆனா இப்ப முதல்ல எஜமானுடைய வீட்டுக்கு என்ன ஆயிட்டாரு, அதிகாரி ஆயிட்டார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் பார்க்கிறோம், ஆண்டவர் அவர் என்ன பண்ணிட்டாரு, தேசத்துக்கே அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்க உண்மையை பார்ப்பார், உங்க தாழ்மையை பார்ப்பார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற உயர்விலே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற உத்தியோகத்திலே, ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிசினஸ்ல நீங்க எவ்வளவு ஆண்டவருக்கு உண்மையா இருக்கீங்க, எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கிறீங்க, எவ்வளவு ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறீங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் பார்ப்பார். ஒருவேளை சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, சிலதெல்லாம் வந்த உடனே வாழும் தெரியாது தலையும் தெரியாது, அப்படி ஆட ஆரம்பிச்சிருவாருங்க பாருங்க. அதுவும் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். கொஞ்சம் ஆண்டவர் உயர்த்தின உடனே இவங்களை என்ன வந்துடும், பெருமை, அகந்த, மேட்டிமை, இல்லையா, கர்வம் எல்லாம் வந்துடும். இல்லை, என்ன பாரு, என் அழகை பாருன்னு ஆட ஆரம்பிப்பாங்க. ஆனா யோசேப்புடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், கர்த்தர் அவளை அவரோடு கூட இருந்தார். இத்தனைக்கு அவன் ஒரு அடிமையாய் கொண்டு போகப்பட்டிருக்கிறான். கர்த்தர் அவனோட இருந்தார், அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் என்ன பண்ணாராம், வாய்க்க பண்ணினார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கூட தேவ சமூகத்துல
பொறுமையோட காத்திருந்து கேளுங்க. ஒரு பிசினஸை தொடங்க போறீங்களா, ஆண்டவராண்ட கேளுங்க, நான் என்ன ஆண்டவரே செய்யணும். ஒருவேளை படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கீங்களா, ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உமக்கு பிரியமான ஒரு நல்ல உத்தியோகத்தை எனக்கே தாங்க. சோ உங்கள் காரியங்கள் வாய்க்காம ஒருவேளை வெறுமையான ஒரு நிலைமையில் இருக்கிற மாதிரி இருக்கா, தேவ சமூகத்துல இன்னும் ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் கைகூடி வர பண்ணி, தேவன் உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவசரப்படக்கூடாது. தேவ சித்தம் என்னன்னு தெரியாம, இல்ல தேவனுடைய திட்டம் என்னன்னு தெரியாம, தேவ சித்தத்தை நீங்க அறிந்து கொள்ளாம மனசுல நினைக்கிறபடியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது தோல்வியாய் முடிந்து விடும். அதனால என்ன காரியமானாலும் சரி, ஒருவேளை திருமண காரியமா இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வேலை காரியமா இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் காரியமா இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலமா இருக்கலாம். ஸோ என்னவா இருந்தாலும் தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபித்து தேவனுடைய சித்தம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து நீங்க செயல்படும் போது, அன்னைக்கு யோசேப்பு கையிட்டு செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தது போல தேவன் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கே சோதரும். அவர் என்ன வந்தாராம், காரிய சித்தி உள்ளவனாயிருந்தார். ஆண்டவர் உங்களை அந்த காரியத்தை செய்வதற்கு வேண்டிய விசேஷித்த ஞானத்தை, அந்த வியாபாரத்தை செய்வதற்கு வேண்டிய விசேஷித்த ஞானத்தை, குடும்பத்தை நடத்துவதற்கான விசேஷித்த ஞானத்தை சோ ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து, அன்னைக்கு யோசேப்பை எப்படி ஆண்டவர் நாளுக்கு நாள் ஆண்டவர் அவரை உயர்த்தினாரோ, அதே போல நீங்களும் தேவனால், உங்கள் பிள்ளைகளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணும், ஆண்டவரே யோசேப்பை மாதிரி எனக்கு என்ன பண்ணுங்க, நான் செய்யறது எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுங்க. எனக்கு ஆண்டவரே நான் செய்யறது எல்லாம் ஞானமா செய்யணும், புத்தியா செய்யணும், அறிவா செய்யணும். ஆண்டவரே அதுக்கு வேண்டிய ஞானம், புத்தி, அறிவு, கிருபை எனக்கு என்ன பண்ணுங்க, கொடுங்க. தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்க பார்க்கிறோம், யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார். அதனாலதான் அடிமையா போன யோசேப்பு இப்ப என்ன ஆயிட்டாராம், அந்த தேசத்துல ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல பாருங்க, அந்த தேசத்தின் அதிபதியாய் கர்த்தர் அவரை உயர்த்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்க கூட யோசேப்பு மாதிரி ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், வெறுமையா இருக்கிற ஒரு அடிமை மாதிரி இருக்கேன், ஜீரோவா இருக்கிறேன், என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன், எனக்கு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, அடுத்த நாளுக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியல, என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு நான் என்ன செய்வேன்னு தெரியல, எங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய எதிர்காலம் என்ன ஆகுன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோட கூட இருப்பாரானால், நீங்கள் கர்த்தரோட கூட இருப்பீர்களானால், அன்னைக்கு யோசேப்பை உயர்த்தின மாதிரி ஆண்டவர் சகல ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கொடுத்து, சகல நன்மைகளை உங்களுக்கு கொடுத்து, தேவன் உங்களை விருத்தியடைய செய்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமா, அந்த பரிசுத்தவான்களுடைய சரித்திரம் எல்லாம் நல்லா வாசிங்க. அவங்க எப்படி கர்த்தரோட இருந்தாங்கன்னு சொல்லி நீங்க ஆராய்ந்து பாருங்கள். இல்ல சோ அவங்க எப்படி ஆண்டவரை நேசிச்சாங்க, ஆண்டவரை எப்படி கனம் பண்ணினாங்க, அவங்க கர்த்தருக்கு எப்படி பிரியமானவர்களாய் வாழ்ந்தார்கள் என்பதை நீங்க பாருங்க, வாசித்து நீங்கள் அறிந்து கொண்டு தேவ சமூகத்தில் ஆண்டவர் என்னையும் ஒரு யோசேப்பா, என்னையும் ஒரு ஈசாக்கா, ஆண்டவர் என்னையும் ஒரு தாவீதா ஆண்டவரை மாற்றுங்கன்னு சொல்லி உங்களை தேவ சமூகத்தில் தேவனுக்கு பிரியமான பாத்திரங்களாய் இல்ல உங்களை அர்ப்பணிச்சு பாருங்க. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சோ நாம பாருங்க, நாம் விருத்தி அடைய வேண்டும். ஒருவேளை உலக செல்வத்துல மாத்திரம் இல்லை, கனத்துல மட்டும் இல்லை, ஒருவேளை உலக சம்பத்துல மட்டும் இல்லை. சோ யோபு 1:10 வாசிங்கன்னா, கர்த்தர் யோபு எப்படி ஆசீர்வதிச்சாரா வாசிங்க. யோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. அல்லேலூயா.
யோபுவினுடைய சம்பத்து தேசத்துல என்ன பண்ணிச்சான்? பெருகிச்சான். பெருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அங்க சொல்றாரு, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர். அதனால் அவன் சம்பத்து தேசத்துல என்ன பண்ணிச்சான்? பெருகிற்று. பாருங்க, கர்த்தர் யோபுவினுடைய கிரியைகளை, கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாராம். அதனால மிருக ஜீவன்கள் பெருகுகிறது, ஒட்டகங்கள் பெருகுகிறது, கழுதைகள் பெருகுகிறது. அவனுடைய சம்பத்து தேசத்துல என்ன பண்ணிச்சான்? பெருகிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சம்பத்துனா எல்லாம், வீடு, ஆடு, மாடு, இல்லை வேலைக்காரர்கள், வேலைக்காரிங்க, இல்லை ஐஸ்வர்யம், கனம், மகிமை எல்லாமே யோபுக்கு பெருகி கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுது. காரணம் என்னவா? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனை என்ன பண்ணாராம்? வேலி அடைத்தார். கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் நம்மளை என்ன பண்ணணும்? வேலி அடைக்கணும். கர்த்தர் நமக்கு உண்டான எல்லாவற்றின் மேலும் தம்முடைய விசேஷித்த பாதுகாப்பை தேவன் என்ன செய்யணும்? வைக்க வேண்டும். கர்த்தருக்கு சோதரும். அதனால்தான் நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் சொல்லணும், ஆண்டவரே என்னையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களுக்கு நீர் தந்திருக்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை, நீர் வேலி அடைத்து பாதுகாத்தருளும். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அப்படி கர்த்தர் ஆசீர்வதித்து பாதுகாத்ததுனால அவனுடைய சம்பத்து என்ன பண்ணிச்சான்? தேசத்துல பெருகிட்டே இருக்கான். தேசத்துல யோபு உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஒரு சமயம் சாத்தான் வந்து அவரை சோதிச்சு எல்லாத்தையும் எடுத்தாலும் மறுபடியும் கர்த்தர் யோபுவை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து தேவன் யோபு என்ன பண்றாரு? உயர்த்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. யோபின் குமாரத்திகளை போல பூமியில அழகுள்ளவங்க யாருமே இல்லையா? அவ்வளோ அழகா ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் எல்லா விதத்துல நம்ம ஆசீர்வதிக்கிறார் இல்லையா? சோ நாம வளர வேண்டும், நாம் பெருக வேண்டும், நாம் விருத்தி அடைய வேண்டும். நம்முடைய சம்பத்து இந்த தேசத்திலே பெருக வேண்டும். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த தேசத்திலே ஆசீர்வதிக்கப்பட்டு நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும், நாம் சுகித்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படி ஆசீர்வதிப்பார். ஆமா, கர்த்தர் உங்கள் சம்பத்தை இந்த தேசத்துல ஆண்டவர் பெருக செய்வார். நீங்க அவங்களெல்லாம் பாருங்க எப்படி இருந்தாங்க. சோ கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, ஆண்டவர் நம்ம பெருக செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோமா? அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களா? கொலோசியர் 1:10. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும், சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் நிரப்பப்படவும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். அல்லேலூயா. பவுல் இங்க கொலோசிய சபைக்கு எழுதும்போது சொல்றாரு, நீங்க விருத்தி அடையணும் அப்படின்றாரு. எதுல விருத்தி அடையணுமா? தேவனை அறிகின்ற அறிவிலே நீங்க என்ன பண்ணணும்? விருத்தி அடைய வேண்டும். அல்லேலூயா. ஆமா, ஒருவேளை உலக ஆசீர்வாதங்கள்ல மட்டும் இல்லைங்க, நம்ம எல்லாரும் எதுல விருத்தி அடையணுமா? தேவனை அறிகின்ற அறிவிலே நாம் விருத்தி அடையணும். நிறைய பேருக்கு இன்னும் ஆண்டவரை குறித்து சரியாய் புரிந்து கொள்ளாம, சரியாய் அறிந்து கொள்ளாம ஒரு பேர் கிறிஸ்தவர்கள் போல சில ஜீவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். சபைக்கு வந்து எத்தனையோ வருஷம் இருக்கும் இல்ல, ஜெபம் பண்ணுங்கன்னா எல்லாம் வாயை மூடிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருப்போம் பாருங்க. இல்ல, அப்பனா என்ன அர்த்தம்? இன்னும் நீங்க வளரல. ஜெபம் சொன்ன உடனே எல்லாரும் நான் ஜெபம் பண்றேன்னு சொல்லி என்ன பண்ண? சத்தத்தை உயர்த்தணும். எத்தனையோ நேரங்களில் சர்ச்சில் பார்க்குறோம், ஜெபம் பண்ணுங்கன்னா எல்லாம் வாயை மூடிட்டு அப்படியே ஊமை மாதிரி உட்காந்துட்டு இருக்கும். அந்த நிலை மாறணும்.
சோ அது மட்டும் இல்ல, தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். ஆமா, நமக்கு எத்தனை பேருக்கு அப்படி நம்ம வளர்ந்திருக்கோம், வரும்போது இருந்த அந்த வளர்ச்சி கூட இப்ப இல்லை அப்படின்னா நீ பின்வாங்கி போயிருக்கிறன்னு அர்த்தம். நாளுக்கு நாள் தேவன் எவ்வளவு நல்லவர், தேவன் எவ்வளவு வல்லவர், தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் எத்தனை பரிசுத்தமான தெய்வம் இல்ல. அந்த ஆண்டவரை அறிகிற அந்த அறிவிலே நீ வளர வேண்டும். தேவனுக்கு பாருங்க, நீ வளர வளர இன்னும் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ள வரும், இன்னும் பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தம் உனக்குள்ள வரும், இன்னும் மணிக்கணக்கில் தேவ சமூகத்தில் ஜெபிக்க, இல்லை மணிக்கணக்கில் தேவ வசனத்தை வாசிக்க, இல்லை ஆலயத்தில் நடக்கிற எல்லா கூட்டங்களும் தவறாம மிஸ் பண்ண நீ வாஞ்சையும் தாகம் உள்ளவனாயிருப்பாய். அப்பதான் நீ தேவனை அறிகிற அறிவில் என்ன பண்ற, வளர்ந்துட்டு வரன்னு அர்த்தம். ஆமா, ஒருவேளை ஆண்டவர் அறிகிற அறிவில் நீ வளரல அப்படின்னா சோ உலக பிரகாரமான ஆசீர்வாதத்துல நீ வளர முடியாது. ஒரு சமயத்துக்கு அப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். நீ கர்த்தரை அறிகிற அறிவுல வளரணும். அதுக்குதான் வேதத்தை நல்லா வாசிக்கணும். ஆமா, வேதத்தை அறிய 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 நாம கர்த்தரை அறிகிற அறிவுல என்ன பண்ணுவோம், விருத்தி அடைவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்றாரு, கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் என்ன செய்ய வேண்டுமா, விருத்தி அடைய வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு சோதரம். லூக்கா 2:52 வாசிக்கும் போது பாருங்க, வாசிங்க. லூக்கா 2:52. வாசிங்க. இயேசுவானவர் என்னவா, ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. யாரா? ஏசப்பா இந்த பூமியில மனு உருவெடுத்து இந்த பூமியில பாலகனாய் வந்தபோது அவருடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் எப்படி இருந்தார்னு வசனம் சொல்லுதுன்னா, அவர் எப்படி இருந்தாரா, ஞானத்திலே வளர்ந்தார். அல்லேலூயா. சிலர் ஆளு வளர்ந்திருப்போம், ஆனா என்ன வளர்ந்திருக்காது, ஞானம் இருக்காது. இல்லையா? ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்ச்சின்னு பாடினாங்க. ஆமா, ஞானத்துல வளரணும். இல்லை, நம்ம ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் ஞானத்துல வளரணும். அப்புறம் சொல்றாரு ஞானத்திலும், அப்புறம் என்ன பண்ணாராம், வளர்த்தியிலும். வளர்த்தியும் வேணும் இல்லை, ஞானத்திலும் வளர்த்தியிலும், அப்புறம் தேவ கிருபை. அல்லேலூயா. எதில் வளரணுமா? ஆமா, கிருபை பெற்றுக்கொள்ளணும். நீ நாளுக்கு நாள் தேவனால உயர்த்தப்படணும் அப்படின்னா, நீங்க விருத்தி அடையணும் அப்படின்னா, கிருபையின் மேல கிருபைய நீங்கள் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் அருமையான சாரால் நவராஜ் அம்மா பாடினாங்க, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாரும், கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலோ மதே, இம்மட்டம் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. அல்லேலூயா. நம்ம உள்ளத்துல சாவர வரைக்கும் இந்த ஆசை இருக்கணும், ஆண்டவரே இன்னும் கிருபை கொடுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்மளை ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது எது? தேவ கிருபை. அதனால கேட்கணும், அந்த கிருபையை எப்போ பெற்றுக்கொள்ளலாமா? காலைதோறும் கர்த்தருடைய கிருபை எப்படி இருக்கான்? புதிதா இருக்கான். யாரெல்லாம் காலையில அதிகாலையில எழுந்து 5 மணிக்கெல்லாம் எழுந்து தேவ சமூகத்துல போய் முழங்கால் படிட்டு அதிகாலமே கர்த்தருடைய முகத்தை தேடுறீங்களே, அவங்களுக்கு என்ன உண்டாங்க? கிருபையின் மேல கிருபை வரும். அல்லேலூயா. 7 மணி ஆனாலும் எருமாடு மாதிரி நாங்க தூங்கி கொண்டே இருப்போம் பாஸ்டர்னா, கிருபை போயிடும். கிருபை என்ன பண்ணிடும்? நீங்களா 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், ஏன்னா நீங்களா ஞானவான்கள். அல்லேலூயா. அப்பா எப்போ கிருபை கிடைக்குமா? காலைதோறும் கிருபை கிடைக்குமா? வானத்திலிருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு மன்னாவை ஆண்டவர் அனுப்புனார். அந்த மன்னா எப்போ வரும் தெரியுமா? அதிகாலையில் வந்துடும்.
இஸ்ரவேல் மக்கள் இருட்டோட எழுந்து போய் என்ன பண்ணோம், அந்த விடியற் காலத்துல தங்களுக்கு தேவையான மன்னாவை என்ன பண்ணிக்கணுமா, சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். வெயில் வந்துருச்சுன்னா அந்த மன்னா என்ன பண்ணிடுமா, உருகிடும். வெயில் வந்துட்டா என்ன கிடைக்காது, மன்னா கிடைக்காதுங்க. ஆமா, காலையில ஜெபிக்க வேண்டிய நேரத்துல நல்லா குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தா என்ன கிடைக்காது, கிருபை கிடைக்காது. கிருபை வேணும். எப்போ போனோம் தேவ சமூகத்துக்கு, எப்போ போனோம், அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். அல்லேலூயா. ஆர்வமுடன் தூங்குகிறேன். எப்படி தூங்குற, காலையில எப்படி தூங்குறோம், கிருபை காலையில தாங்க கிடைக்கும், அதிகாலையில தான் கிருபை கிடைக்கும். நீ அதிகாலையில குரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தா கிருபை என்ன பண்ணிடும், போயிடும். சூரியன் வந்துட்டா மண்ணா என்ன பண்ணிடும், உருகிடும். வேலை பாஸ்டர் என்ன பண்றது, நைட்டெல்லாம் செல்போனை பார்க்க வேண்டியதா இருக்கு பாஸ்டர், என்ன பண்றது, நைட்டெல்லாம் பிள்ளை தூங்க விட மாறுது பாஸ்டர், என்ன பண்றது, கிருபை போயிடும். ஆமா, அதிகாலமே எழுந்திருக்கணும். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் அதிகாலமே எழும்பி தேவ சமூகத்துல வந்து ஆயத்தமாகி தேவனுடைய திருமுகத்தை நோக்கி பார்த்தா ஆண்டவர் உனக்கு கிருபையை கொடுப்பாரு. அந்த கிருபை உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அது உயர்த்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஏற்கனவே சொன்னேன், கிருபை பெற்றவளே வாழ்க. ஆமா, கிருபை பெற்றவள் மரியாள் கிருபையை பெற்றதுனாலதான் இயேசுவையே பெற்றெடுக்கும்படியான அந்த பாக்கியத்தை மரியாள் என்ன பண்ணாங்க, பெற்றுக்கொண்டார்கள். ஆமா, நீ ஆசீர்வாதத்தெல்லாம் சுதந்திரிக்கணும்னா அதிகாலமே தேவ சமூகத்துல வந்து ஆண்டவருடைய திருமுகத்தை என்ன பண்ணோம், அதிகாலமே தேடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நம்புறேன் நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்களாம் அதிகாலமே எழுந்திருப்பீங்க. 5 மணிக்கு மேலே யாரும் படுக்கையில் இருக்க மாட்டீங்க. அதிகாலமே எழும்பி கர்த்தரை தேடுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஆமாம் பாஸ்டர், நான் அப்படியே கர்த்தரை தேடுவேன்னு சொல்கிறவங்களா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா மன்னா என்ன பண்ணிடும், போயிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ அவர் என்ன பண்ணாரா, தேவ கிருபையிலும் அதுக்கப்புறம் என்ன பண்ணாராம், மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார். ஆமா, மனுஷ தயவுல நம்ம விருத்தி அடையணுங்க. ஆமா, சிலர்லாம் யாரோடவும் ஒரு நல்ல சாட்சி இருக்காது, யாரோட ஒரு கனெக்ஷன், பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் வேலையில ஆஃபீஸில் இல்லை பிஸ்னஸ் பக்கத்து கடைக்காரன் யாரோட எங்க பார்த்தாலும் சண்டையா இருக்கும். ஆனால் நம்ம இருக்கிற இடங்கள்ல யாவரோடும் நம்ம எப்படி இருக்கணுமா, சமாதானமாக இருக்கணும். எல்லாரும் நம்மளை குறித்து சொல்லணும், ஐயோ இந்த ஐயா இங்கே இருக்கிறது, இந்த அம்மா இந்த வேலையில் இருக்கிறது, இந்த ஐயா இந்த பிஸ்னஸ் இங்கே ஆரம்பித்தது, இந்த ஐயா எங்கள் ஊரில் இருக்கிறது, எங்களுக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லத்தக்க விதத்தில் நாம் யாவருடைய கண்களும் நமக்கு தயவு உண்டாயிருக்க வேண்டுமா. அல்லேலூயா. ஆமாம், மனுஷ தயவு நமக்கு வேணும். சிலர்லாம் எனக்கு ஆண்டவர் மட்டும் போதுங்க அப்படின்னா, ஆண்டவர் வேணும். ஆண்டவர் நம்மளோட இருந்தா நமக்கு என்ன தயவு இருக்கும், மனுஷ தயவும் நமக்கு இருக்கும். ஆமா, எல்லாரும் நம்மளை நேசிப்பாங்க, எல்லாரும் நமக்கு ஆதரவா இருப்பாங்க, எல்லாரும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, நமக்கு எல்லாரும் துணையா இருப்பாங்க. சோ பாருங்க, அதிகாரிகள் ஆளுகிறவர்கள் இல்லையா, சோ ஊர்ல இருக்கிற ஐஸ்வர்யவான்கள் எல்லாருமே நம்ம நேசிக்கத்தக்க விதத்துல நாம சில நேரங்கள்ல அவர்களுக்கு பிரியமாய் இல்லையா நடந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. ஏசப்பா பார்க்கிறோம், அவர் மனுஷ தயவில வளர்ந்தார், மனுஷ தயவில விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. ஆமா, உங்க ஊர்ல சொல்லணும், இந்த அம்மா இந்த குடும்பம் இந்த ஊர்ல இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பாக்கியங்கன்னு சொல்லணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களோட வேலை செய்யறவங்களா சொல்லணும், இந்த ஐயா மாதிரி ஒரு அதிகாரி இல்லையா, இவர் இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம்னு சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதனம். ஐயோ இவன் ஏன் தான் வந்தானே தெரியலங்க, இவன் திருடன், இவன் அயோக்கியன், இவன் பாவி, இந்த மாதிரி ஒரு அதிகாரியை நாங்கள் பார்த்ததே இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவனை நான் பார்த்ததே இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு தொழிலை ஏமாத்துறவனை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆமாம், அதாவது
திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கலாம் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை பணக்காரன்னு எல்லாரும் சொல்றதை விட நம்மளை குறித்து நல்ல சாட்சி சொல்றாங்க பாருங்க, அதுதான் தெரிந்து கொள்ளப்படத்தக்கதான். அல்லேலூயா. பாருங்க, ஸோ ஆகவே இங்க பார்க்குறோம் என்ன சொல்றாருன்னா, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் நாளுக்கு நாள் என்ன பண்ணாராம், விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. அப்படியே கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நானும் ஞானத்துல வளரணும் ஆண்டவரே, சரீரத்துல வளரணும் ஆண்டவரே, சோதரம் தேவ கிருபையில வளரணும் ஆண்டவரே, மனுஷ தயவில நாங்க வளரணும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னும் வேதத்துல நிறைய காரியங்கள்ல நம்ம வளரணும், நம்ம விருத்தி அடையணும்னு எழுதியிருக்கு. வேத வசனத்துல நம்ம என்ன பண்ணணுமா, விருத்தி அடைய வேண்டும். இன்னும் சோ நம்முடைய ஆயுசு நாட்கள் என்ன பண்ணுமா, விருத்தி அடைய வேண்டும். ஆண்டவர் சொல்றார், என்னாலே உன் ஆயுசின் வருஷங்களை என்ன பண்ணும், விருத்தி ஆகும். அல்லேலூயா. நீங்க கர்த்தரோட இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கெல்லாம் நீடித்த ஆயுளை கொடுப்பார். ஆமா, துன்மார்க்கம் பாதி வயதுல என்ன பண்ணுவானா, எடுத்துக்கொள்ளப்படுவானா, நல்லா இருப்பான். திடீர்னு அவன் எதிர்பாராத துன்பம் வரும், அவன் லைஃப் முடிஞ்சிடும். ஆனா நீதிமான்கள் அப்படி அல்ல. கர்த்தர் அவங்கள சகலத்தில் ஆசீர்வதிக்கிறார். நல்ல ஆரோக்கியத்தை, நல்ல சுகத்தை, நல்ல பலத்தை, இல்லை வியாதி இல்லாம சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் அவர்கள் சரீரத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் என்ன பண்றாராம், நீடித்த ஆயுளை கர்த்தர் கொடுக்கிறாராம். அல்லேலூயா. உன் ஆயுசின் வருஷங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், விருத்தி அடைய பண்ணுவாராம். நம்முடைய பிதாக்கள்லாம் பாருங்க, மோசே இல்லை 120 வயசாயிடுச்சு, ஆனா அவருடைய பலன் என்ன பண்ணலையாம், குன்றி போகல. இப்ப 40 வயசுலயே தள்ளாடுது, நடக்க முடியல பாஸ்டர். இல்ல இல்ல 40 வயசுலயே கிழவன் ஆயிடுது, 40 வயசுலயே பாட்டி ஆயிடுது. இல்ல சோ ஏன், கர்த்தரோட இல்ல, கர்த்தருக்கு பிரியமா நடக்கல, கர்த்தருடைய கிருபை நீ பெற்றுக்கொள்ளல, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்த மகிமை நீ கொடுக்கல. கொடுத்தா சாத்தான் உன் சரீரத்தை தொட முடியாது, பலவீனம் உன் சரீரத்தை தொட முடியாது. கர்த்தர் காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனை நமக்கு தந்து ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாருல்ல, எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். எப்போ, என் கட்டளையின்படி நடந்தா. நடக்கலன்னா நீ நடக்க முடியாது. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஆகவே நம்முடைய ஆயுசின் வருஷங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம், விருத்தி அடைய பண்ணுவாராம். என் ஆசை, கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் 100 ஆண்டுகளை கடந்து வாழ கர்த்தர் உங்க எல்லாருக்கும் பலனையும் கிருபையும் ஆண்டவர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஆமா, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பீராக. நீங்க எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சோ ஆகவே நம்ம பார்க்கிறோம், நம்முடைய தேவன் விருத்தி அடைய பண்ணுகிற தேவன். கர்த்தர் உங்களை அப்படி செய்வார். இல்லை, தாவீதை விருத்தி அடைய பண்ணினவர், ஈசாக்கை விருத்தி அடைய பண்ணினவர், ஆபிரகாமை சாலமோனை விருத்தி அடைய பண்ணினவர், யோசேப்பை விருத்தி அடைய பண்ணினவர். இல்லை, நம்மையும் தேவன் விருத்தி அடைய பண்ணுவார். ஏன் தெரியுமா, அவங்க ஆராதித்த தேவனை தான் நம்ம என்ன செய்யறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு, அவங்களாம் வாழ்ந்த மாதிரி நாம வாழ, அவர்களிடத்துல காணப்பட்ட அந்த நற்காரியங்கள் நம்முடைய ஜீவியத்துல காணப்பட நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்னே ஒண்ணு, கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். நாம கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். நாம கர்த்தரோட இருந்தா நாளுக்கு நாள் தாவீது மட்டும் இல்லைங்க, நாம என்ன செய்வோம், விருத்தி அடைந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்